Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்க. நீங்க குடிங்க வீணா உட்காதீங்க. குடிங்க நான் வெச்சு தரேன். நல்லா நல்லா இருக்கு பாப்பா. ஃபுல்லா வச்சதா அவ்வளவுதான். அதான் ஒண்ணே கொத்தாம கொடுங்க. இது மட்டும் கொத்தாம கொடுங்க. நீங்க எடுத்துட்டு போங்க ஐயா. அதான் வீணா போடுறானே. கப்பு எலிக்கு மேரி. நான் போறப்போ வாங்கிக்கிறோம் உங்ககிட்ட. அவ்வளவுதான் இல்ல. கோழி நாட்டுக்கோழி முட்டை இருக்கு வேணா எடுத்துட்டு எல்லாத்தையுமே இழந்திருந்தாங்க அவங்க. வீடு இது எல்லாம் அப்படியே புரட்டி போட்டிருந்தது புயல். அப்போ கூட அவங்க வந்து இளநீ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இங்கே எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொடுத்து நீங்கள் ஊருக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போங்கன்னு வேற காய் தூக்கி கொடுத்தாரு. நாங்கள் வேணான்னு சொல்ல அந்த காயை தூக்கி கொடுத்தாரு. அந்த அம்மாவும் முட்டையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருக்கிறத அந்தளவுக்கு இருக்கிற கொஞ்சத்தை கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து சாப்பாடு போட்ட விவசாயிகள் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நேராக போய் அவங்களுக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட்டு சமையல் பண்ணி கொடுத்துட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமையல் சேனல்லேருந்து மீனாட்சி அம்மா கால் பண்ணி கேட்டாங்க. ரொம்ப மலப்பாக இருந்தது, அத்தனை பேருக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கொடுத்த தைரியத்தில் தான் நாங்கள் போனோம். இன்றைக்கி என்ன சமையல் சேனல்லேருந்து சுனிதா சிஸ்ஸும் புவன்ஸ் விலாக்லேருந்து புவனும் கூட வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் பிள்ளைங்க கொஞ்சம், அப்புறம் வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோன்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களோட ஒரு 10-15 பேர்கிட்ட போயிருந்தோம். அம்மா சமையல் மீனாட்சி அம்மாவோட 2 பிரதர்ஸ், அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், அவங்களோட கசின் பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நல்லா இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் செய்கிறதுக்கு. நாங்கள் ஒரு நாளுக்கான ஃபுட் வந்து அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு வந்தோம். காலையில் டிஃபன், மத்தியானத்துக்கான பிரிஞ்சி ரைஸு, தக்காளி சாதம், நைட்டுக்கு சாம்பார் சாதம்னு எங்களால் முடிஞ்ச அளவு செய்து கொடுத்துட்டு வந்தோம். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இன்னும் 2 முகாம்கள் கூட இருந்தது. ஸோ அங்கே இருந்தவங்களும் வந்து இதுலேருந்து ஷேர் பண்ணிட்டு போனாங்க. அந்த முகாமில் இருந்தவங்க வந்து எங்களுக்கு தண்ணி உதவி, அந்த மற்ற உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்தாங்க. காய் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களை நல்லாவும் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க இருந்த நிலைமை அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ கூட அந்த கிராமத்தில் இருந்தவங்களும் சரி, அந்த முகாமில் இருந்தவங்களும் சரி, அவ்வளோ தூரம் எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள், அந்த முகாமில் அந்த இடம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளார அவங்க வந்து அவங்க எவ்வளோ காப்பாற்ற முடிஞ்சதோ அந்த திங்ஸ் எடுத்து வச்சு ஒரு ஓரமாக கட்டப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயே நைட்டு படுத்து தூங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாரோட ஆதங்கமும் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த வீட்டு கூரை மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு தார்ப்பாக இருந்ததுன்னா கூட போதும், வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ நாள் இங்கே காலம் ஓட்ட முடியும் அப்படின்னு அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. வீடு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, எதுவுமே இல்லாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு அந்த ஊர். நாங்கள் போன வழி எல்லாமே அப்படி தான் இருந்தது. கஜா புயல் வந்து அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே செதைச்சு போட்டு போயிருக்கு. ஒரு 100 வருஷம் பின்தங்கிய நிலைமைக்கு அந்த கிராம மக்கள் போயிருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளடங்கின ஒரு கிராமத்துக்கு தான் போனோம். என்னோடய காலேஜ் சீனியர் மிஸ்டர் சுதாகர்னு ஒருத்தர் அதுக்கு முந்தி ஒரு 2 நாள் முன்னாடி அந்த ஏரியாலாம் சர்வே பண்ணிட்டு வந்துட்டு இந்த கிராமம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 2 கிராமங்களுக்கெல்லாம் இன்னும் ரிலீஃப் ஒர்க் போகல, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப உள்ளடங்கி இருந்ததுனால இதுக்கெல்லாம் போகல, நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதனால் நாங்கள் அந்த இடத்த செலக்ட் பண்ணி போனோம். அந்த மாதிரி நாங்கள் போனப்போ அந்த உள்ளடங்கின கிராமத்துக்கு போகிற வழி எல்லாம் அந்த கரண்ட்டு கம்பங்களை வந்து கம்ப்ளீட்டாக சாய்ச்சிருந்தது. ஸோ நாங்கள் போன கிராமத்துக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர் முன்னாடி இப்போ தான் வந்து அந்த கரண்ட்டு கம்பங்களே நட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் உள்ள இவங்களுக்கு போட்டு அந்த பவர் வர்றதுக்கே எப்படியும் இன்னும் 1 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பின்தங்கிய அளவுக்கு அவங்க இதனால் போயிட்டாங்க. தண்ணி, கரண்ட்டு, எந்த வசதியுமே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ இனிமேல் ஆரம்பிப்பாங்க என்ன ஏதுன்னே தெரியல. நான் முதல்ல வந்து இந்த வீடியோ போட வேண்டாம், நம்ம செய்ததை வந்து சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, நமக்கு சாப்பாடு போடுற சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு உதவி, சின்ன உதவியாக இருந்தால் கூட நம்ம செய்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்க காலில் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்கள் ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாரோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்திருந்து அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டிய தருணம் இது. என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க.
எந்த கிராமத்தில் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நீங்கள் முடிஞ்சதுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான சின்ன சின்ன உதவிகள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் பொருளுதவியாவோ பண உதவியாவோ இல்லை ஏதாவது செய்ய முடியலன்னா போய் செய்ய முடியலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஷேரு, சின்ன ஒரு அந்த விஷயங்களை சொல்கிறது கூட அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் போகிறதுக்கும் உதவி போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பத்து நாளாக நாங்கள் இந்த முகாம்லாம் தங்கிட்டாங்களே, எங்களுக்கு உருவாசெல்லாம் கிடையாது. யாராச்சும் உதவி பண்ணி நீங்கள் தாழ்வா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்க வீட்டில் கூரை விடு ஓட்டு விடு எல்லாமே தெருவில் தான் நிற்கிறாங்க. எல்லா பசங்களாம் நாங்கள் வீட்டுலாம் இருக்காங்க. அதனால எங்களுக்கு வந்து யாரும் உதவி செஞ்சாலும் எங்களுக்கு தார்ப்பா எங்களுக்கு வீட்டுக்கு உதவி செய்யுங்க எல்லாரும். எங்களுக்கு அதுதான் மெயின். எங்களுக்கு எல்லாருக்கும் பாக்கெல்லாம் இந்த பிஸ்கெட்டு இது அதுதான் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அது நாங்களாம் மறைப்பாங்க, வழி மறைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க. வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. எப்படியாவது ஒரு தார்வா வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து. இன்னும் இயல்பு வாழ்க்கை வரல மேடம். 10 நாளாகவும் நாங்கள் வந்து இந்த மழையில் இந்த புயல் கட்டத்தில் தான் இங்கே தான் தங்கியிருக்கிறோம். எல்லா நிறுவனங்களும் வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து யார் கஷ்டப்பட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்றதில்ல. வசதியாக இருக்கிறவங்க அவங்கவுங்க வாங்கிட்டு போய் அவங்கவுங்க அப்படி அப்படியே கொடுத்துக்கிறாங்க. நாங்கள் முகாமில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டு இப்படியே தான் இருக்கிறோம். எங்கள் வீடெல்லாம் கூரையில் எதுவுமே இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் இழந்து வந்து இங்கேயே இருக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு எங்களால் இருக்க முடியாது. அதனால ஒரு தார்ப்பா மட்டும் உதவி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை பொம்பளை பிள்ளைங்க நிறையா இருக்கிறதால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே வச்சுக்கிறது. கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி போடணும், கையில் இது பண்ணி அப்புறம் ஒன்று ஒன்றா எடுக்கணும். அப்படிதான் இப்படி போட்டு நாளாக அடுப்பு மட்டும் ரெடி பண்ணி தரீங்களா? உடனே கட் பண்ணி தூராலும் பரவாயில்ல. இதெல்லாம் காயெல்லாம் லேசாக ஒரு வேக்காடு போட்டு வதக்கிட்டு
நிஜமாக வந்து அவ்வளோ பேருக்கு சமைச்ச பழக்கமே கிடையாது. பட் அம்மா வந்து அசால்ட்டாக எல்லாருக்கும் அவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு போட்டாங்க. அதனால தான் அது வந்து சாத்தியமாச்சு. நல்லா வாழ்ந்தவங்க போல இருக்கு. ஒரு வயசான அம்மா நாங்கள் கொடுத்த சாப்பாடை வாங்கிட்டு போய் அவங்களோட அந்த உடஞ்ச வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஊன்னு அழுதாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் போன வழியெல்லாம் கூட அந்த ஒரு அரை கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு உள்ளரையும் நிறைய பேர் ஜனங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. யாராவது எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாக்கி இருந்தது எல்லாத்தையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் வந்தோம். பட் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது அவங்களுக்கு. நான் முதல்ல இந்த வீடியோ வந்து செய்யவே வேண்டாம், நம்ம வந்து ஏதாவது செய்தோம்னா அதை வந்து சொல்லி காட்டுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் நிறைய உதவி தேவைப்படுது அவங்களுக்கு. உங்களில் நீங்கள் நிறைய பேர் செய்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் அது கரெக்டாக அவங்களுக்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உள்ளே இருக்கிற நிறைய கிராமங்கள் வந்து இன்னும் எந்த உதவியுமே கிடைக்காம அவங்க அப்படியே இருக்காங்க. இவங்களுக்காவது அந்த வெளியில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்காவது ஏதாவது கொஞ்சம் உதவியாவது கிடைக்குது. அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்னும் எதுவுமே கிடைக்கலன்னு கேள்விப்பட்டேன். நான் பேசி பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சின்ன குழந்தை இருக்குது கையில், வயசான மாமனார் மாமியார் இருக்காங்க வீட்டில், அந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க அந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்சவங்க போய் ஏதாவது உதவி பண்ணுங்கள். ஆக்சுவலாக நமக்கு எல்லா நாளும் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஒரு நாள் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது அதில் நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தியும் அது வந்து நம்ம போய் அனுபவிச்சுட்டு வந்தோம்னா தான் தெரியும். இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கிராமத்தில் எந்த உதவியுமே கிடைக்காம இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து போகிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போய் உதவுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பொருளோட தேவை இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரியப்படுத்துங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க வந்து யாராவது ஒருத்தர் போய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி கிடைச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்க வந்து அந்த 5 மணி நேரம் வந்து நிறைய பேர் வந்து வெறும் அந்த செவுத்தை பிடிச்சிக்கிட்டு கிடைச்ச இடத்துல உயிரை கையில் பிடிச்சிட்டு நின்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வேகமாக அந்த காற்று வீசியிருக்கு. அந்த செவரை பிடிச்சப்பவே அவங்களால வந்து நிற்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த நெல் போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, பத்தாயம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளார கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் அந்த குழந்தைங்களோட உட்காந்துருக்காங்க. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, அதை நினச்சாலே எங்களுக்கு திகிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்கலாஜிக்கலாகவும் அவங்களுக்கு போய் நம்ம கொஞ்சம் ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள்லாம் இருக்கோம், உங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து திரும்ப மீட்டு தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அந்த அஷூரன்ஸும் நம்ம கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இந்த இதில் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம். பார்ப்போம் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கோம். வீடியோ பாருங்கள், நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வந்து நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நேரம் இது.